ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீக் வந்து கோல்டில் நெக்ஸ்ட் நடக்க போகிற மூவை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வந்து மேஜராக இருக்க யூஎஸ்டி பேர்ஸில் என்னென்ன மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராமோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதோட அப்டேட் வந்து கோல்டோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பெட்டராக நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கங்க டெலிகிராமில். நான் வந்து எப்படி எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறனோ அவுட்லுக் வந்து அதில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ பெட்டராக வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீக் வந்து கோல்டில் மேக்ஸிமம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டிஎக்ஸ்ஒய் வந்து பார்த்துருவோம். ஸோ டிஎக்ஸ்ஒய்ல வந்து நம்ம நம்ம வந்து ஏன் வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஸோ டாலர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். லைக் நம்ம கோல்டு இதெல்லாம் வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோங்க நம்ம டிஎக்ஸ்ஐ பார்க்கும்போது. ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து நமக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லியோட வியூவில் இருந்து போகிறேன். ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் மந்த்லி கேண்டில் வந்து ஒரு ஓப்பன் ஹை. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து மார்க் பண்ணும்போது ஒவ்வொரு வீக்கும் கரண்ட்டாக இருக்க வீக் தேர்ட் வீக்கா 1 2 ஓகே. இப்போ வந்து டெய்லி ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம வந்து போகும்போது வீக் 1 தென் வந்து வீக் 2 வீக் 3. ஸோ இப்போ வந்து 21 ஏப்ரல் அந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ரீவியஸ் வீக்கு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி டிஎக்ஸ்ஒய் வந்து மேலே நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து பண்ணியிருந்தது. விச் இஸ் இந்த கேண்டலோட ரேஞ்சை வந்து மேலே ஸ்வீப் பண்ணியிருந்தது. தென் இந்த பர்டிகுலர் கேண்டலோட லோஸை வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பர்டிகுலராக இருக்க இந்த ரேஞ்சை வந்து இந்த ரேஞ்ச் லோஸை வந்து மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் மீன்ஸ் ரேஞ்ச் லோவில் வந்து நமக்கு இந்த ஒரு இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பில் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. மந்த்லியில் பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து பேரிஷ் வியூவாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே வரணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது டெய்லியில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஎக்ஸ்ஓட வியூவை மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து நான் 4 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ வந்து லைக் இங்கேருந்து வந்து டிஎக்ஸ்ஓல செல் பார்க்குறேன். இந்த இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ரேஞ்ச் வந்து ட்ரூ பிரேக் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஃபேக் பிரேக் அவுட் பண்ணலை. ரேஞ்ச் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண மாதிரி நமக்கு இருந்தாலுமே பட் இது வந்து ஒரு செல் ஆர்டர் ஃப்ளோவில் தான் நமக்கு இருக்குது. எஃப்இஜிக்குள்ளே இருந்தாலுமே ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ வந்து இப்போ எனக்கு செல்லில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கோல்டு இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸோ எப்போவுமே நம்ம எஸ்எம்டி வீடியோவில் பார்க்கும்போது நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கோரிலேஷன் வந்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு கோல்டு வந்து கீழே வியூ வருது அப்படின்னா சாரி டிஎக்ஸ்ஒய் வந்து நமக்கு செல் சைடு வியூ இருக்குன்னா கோல்டில் வந்து நமக்கு ப்ராபப்ளி ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி கோ இன்வர்ஸில் வந்து கோரிலேட்டட் ஆனதுனால நான் டிஎக்ஸ்ஒயில் வந்து லைக் பை செல்லு இப்போ இருக்கனால நம்ம கோல்டில் வந்து லைக்லி டு பி புல்லிஷ். ஸோ அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக போன வீக்கில் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். அதை வச்சு நம்ம இந்த வீக்கை வந்து டிசைட் போன மந்த் சாரி மந்த்லியில் வந்து
ப்ரைஸ் வந்து கீழ வந்தது. இந்த மந்த் மார்க் பண்றேன். கீழ வந்து நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்க்குள்ள கோல்டு வந்து போச்சு. கரெக்ட்டா? இந்த பர்ட்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து போயிட்டு, தென் நமக்கு இங்க இருக்கிற ஒரு லோஸ வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுச்சு. இந்த லோஸ. ஸோ, இந்த லோஸ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ, நான் வந்து கோல்ட்ல இப்போதைக்கு என்னோட வியூ என்னவா இருக்கு அப்டின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு செல் ஆர்டர் ஃப்ளோ வந்து இப்போ 4 ஹவர்ல நம்ம பார்க்கும்போது, ஆ ஆல்ரெடி நமக்கு பிரேக்கிங் லோஸ், ரீட்ரேஸ்மென்ட் இந்த எஃப்இஜில எடுத்துச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து எடுத்திருக்கு. ஓகே. ஸோ, இங்க இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப். தென் வந்து பிரைஸ் வந்து லிக்விடிட்டி வந்து இந்த மந்த்லி எஃப்இஜில வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இந்த பர்ட்டிகுலர் மந்த்லி எஃப்இஜில வந்து நமக்கு பிரைஸ் வந்து ரியாக்ஷன் குடுத்து, மேல வந்து ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ, இங்கேருந்து நான் எங்கேருந்து நான் வந்து பை பார்க்குறேன் அப்டின்னா, எனக்கு பர்ட்டிகுலரா வந்து கோல்டு வந்து பை ஆகணும் அப்டின்னா, எனக்கு வந்து எங்கெங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ஜோன். அண்ட் தென் வந்து இந்த ஜோன். இந்த 2மே நமக்கு இம்பார்ட்டன்டான ஜோன் தான். வீக்லில பார்க்கும்போது, எனக்கு லைக் இந்த வீக்ல வந்து பின் பாரா கேண்டிலா க்ளோஸ் வச்சிருக்கு. சாரி இன்சைட் கேண்டிலா க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இன்சைட் கேண்டில வந்து இந்த பர்ட்டிகுலர் இன்சைட் கேண்டில வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து இப்டி வந்து ஸ்வீப் பண்ணிட்டு புல்லிஷா போக வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப நம்ம 4 ஹவர்ல வந்து இதுவே டைசெக்ட் பண்ணும்போது, நமக்கு கீ லெவல்ஸ் வந்து ஸ்விங் லோஸ். நான் ஏற்கனவே சொல்ற மாரி, நமக்கு இங்க வந்து we have these lows and then these lows. ஸோ பாசிபிலிட்டி வந்து இங்கேருந்து நான் என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, ஆ லைக் ஐ நீட் அ வேலிட் ரிவர்சல் ஃப்ரம் ஹியர். ஸோ ஒரு பிரேக்கிங் ஹைஸ் வச்சு நமக்கு வந்து ஒரு ஜேக்கிங் லோ இந்த இங்க வைக்கிது அப்டின்னா, ஐ கோனா டார்கெட் திஸ் ஹைஸ் அண்ட் தென் இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா. ஏன்னா நமக்கு வந்து இந்த லோஸ் டூ இந்த ஹைஸ்மே ஒரு ரேஞ்சு. ஸோ அப்டின்றப்ப இது வந்து பிரீமியம்ல இருக்கு. இது வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸோ ஓகே. 2மே வந்து இது பிரீமியம்ல இருந்தாலுமே, டிஸ்கவுண்ட்ல இங்க டாப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் வந்து நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் லாஸ வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேல போகறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் அப்படின்றது கோல்ட்ல வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து இந்த வீக்கோட ஃபோர்காஸ்ட் வந்து நான் இப்படிதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ லெட்ஸ் சி ஹவ் த பிரைஸ் ரியாக்ட்ஸ். மோஸ்ட்டா வந்து தென் வந்து நமக்கு வீக்லில வந்து இன்னொரு இன்னொரு வியூ பார்க்கும்போது, பிரைஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் எஃப்இஜில வந்து இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் எஃப்இஜில இருக்கும்போது, இந்த எஃப்இஜி வந்து இன்வாலிடேட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, நான் ஆகணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லெட்ஸ் சி அ ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். தென் வந்து இங்க கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு அப்படின்னா, நம்ம டார்கெட் வந்து இந்த ஹைஸா இருக்க போகுது. இந்த ஹைஸா வந்து இருக்க போகுது. இந்த வீக் கோல்ட்ல எனக்கு இதுதான் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோ யூஎஸ்டி. நெறைய பேர் யூரோவும் ட்ரேட் பண்ணுவீங்க. லைக் ஃபாரெக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, யூரோவ பொறுத்தவரைக்கும் நம்ம டிஎக்ஸ்ஒய்ல வந்து பியரிஷ் பார்க்குறனால, இதில வந்து புல்லிஷ் மந்த்தா இருக்க போகுது. லைக் புல்லிஷ் மந்த்தா தான் வந்து நமக்கு அ பிரைஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, யூரோ யூஎஸ்டில லைக் நமக்கு வந்து கீ லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலரா வந்து இந்த ஒரு நமக்கு ஒரு வீக்லி எஃப்இஜி இருக்கு. ஸோ வீக்லி எஃப்இஜிலருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி இதுவுமே வந்து ஒரு இன்சைட் கேண்டிலா வந்து க்ளோஸ் வச்சிருக்கனால, ஸோ எஃப்இஜி ஸோ இது வந்து ஒரு எஃப்இஜி. மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜிக்குள்ள டிப் ஆயிட்டு, இந்த ஹைஸ்க்கு போக நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்டர்னல் டூ எக்ஸ்டர்னல். ஸோ எனக்கு இப்போதைக்கு இருக்க எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இதுதான். ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இதுதான்.
ஸோ மறக்காம கைஸ் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ போற ஓவரோட ஆர்டர் ஃப்ளோல பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து கிளியரா பாருங்க. கிளியரா வந்து மார்க்கெட் வந்து இந்த லோஸ் கிட்ட வந்து பிரைஸ் வந்து ஃப்ரைடே ஓப்பன் ஆச்சு. ஃப்ரைடே ஹை, மண்டே ஹைஸ், டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஹைஸை வந்து டேப் பண்ணிட்டு இதாயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, லைக் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கீழே அவளை ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நினச்சி இங்கேருந்து வந்து நம்ம புல்லிஷ் பார்க்கலாம். இன்கேஸ் வந்து இது ஃபுல்லாக வந்து பிரேக்கிங் லாஸ் ஹெவியாக ஆயிருச்சு அப்படின்னா, தென் நம்மளோட வியூவை வந்து செல்லாக மாற்றிக்கணும். ஸோ ட்ரேட் வாட் யூ சி நாட் யூ திங்க் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துச்சு அப்படின்னா, இது வரைக்குமே நம்ம வந்து புல்லிஷ் பார்க்கலாம். ஒவ்வொரு டேவும் வந்து ப்ராப்பரான PO3 பார்த்து நம்ம புல்லிஷோட ஃப்ளோ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் என்கியூ. என்கியூவில் நான் ஏற்கனவே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. இந்த ஆல் டைம் ஹைஸ் வந்து ரீச் பண்ணனால, ஸோ இங்கேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணுச்சு. ஏன்னா இந்த மந்த்லி வந்து கேண்டில் வந்து இன்னும் முடியலை. நமக்கு இன்னும் 5 டேஸ் இருக்குது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு கீ லெவல் அப்படின்றத பார்க்கும் பட்சத்தில் இந்த கீ லெவல் பர்ட்டிகுலராக இந்த ஒரு கீ லெவல் வந்து இருக்கு. இதிலிருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம 4 ஹவர் ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டு ஸோ இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ண வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ யா ஸோ இந்த ஹைஸ் ஸோ இப்போ லைக் இந்த இதுவுமே வந்து லைக் நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் டைம் ஹைஸில் இருக்கனால மண்டே ரேஞ்சிங்கே ஓப்பன் ஆகி இன்கேஸ் வந்து கீழே வந்து இங்கே இந்த ஹைஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து செல் செட்டப்ஸ் பார்த்தா கூட நமக்கும் அது ஹை ப்ராபபிலிட்டி தான். ஸோ எதர் பையா செல்லா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இந்த கீ லெவல் நமக்கு இருக்கனால நான் பை பாசிபிலிட்டிஸ் வந்து பார்க்குறேன். இதில் நேஷ்ல தென் வந்து நம்ம சில்வரை பார்த்துருவோம். XAGUSD. ஓகே. ஸோ XAGUSDயில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்ம கோல்டில் வந்து லைக் அந்த வீக்லி எஃப்இஜி வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து நமக்கு க்ளோஸே வச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பர்ஃபெக்டாக இன்சைடு கேண்டலும் இருக்குது, லிக்விடிட்டியும் இங்கே இருக்குது. கோல்டு இது சில்வர் கூட உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு பாருங்க. ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு இந்த மேலே பாசிபிலிட்டிஸ் வந்து இப்படி இருக்குது. டெய்லியில் போய் பார்ப்போம். எஸ் டெய்லியில் வந்து ப்ரைஸ் இந்த ஸ்விங் லோக்கு வந்து வருது. ஸோ இந்த ஸ்விங் லோக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து பை பாசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா தெர் வில் பி ஹையர் சான்ஸ். ஸோ இன்கேஸ் வந்து ப்ரைஸ் இதுக்கு கீழே ஹெவியாக க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகும். இப்போ நீங்கள் பை பார்க்குறீங்க அப்படின்னா 4 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது தென் வந்து யூ கேன் லுக் ஃபார் பை பாசிபிலிட்டிஸ் ஃபார் DXY, சாரி சில்வர். ஸோ மேக்ஸிமம் வந்து சில்வரும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டியை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தது கீழே. ஸோ நான் இங்கேருந்து வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்லேயே எந்த அளவு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்க்குறது பெட்டர் ப்ராப்பர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பைஸ். ஓகே. ஸோ இவ்வளோதான் கைஸ் நான் வந்து ப்ரைஸில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது இந்த வீக்குக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்காவது 1 to 1 வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராமுக்கு வந்து டேரெக்டாக DM பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த் வந்து மே மந்த்துக்கு ஸ்லாட் ஓப்பனாக இருக்குது. தேங்க்யூ.